நம்ம சைவ சமயம் அழித்தல் தொழில எப்படி குறிப்பிடுது அப்படின்னா ஒடுக்குதல் அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா சிவபெருமான் எல்லாவற்றையும் அப்படி ஒடுக்கி, அதாவது அழித்து, அந்த மாயையில இருந்து தானே முதல்ல தோற்றுவித்தாரு. அந்த மாயையில கொண்டு போய் அப்படி ஒடுக்கிடுவாரு. சர்க்காரியவாதம் இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. அதனால சிவபெருமான் அப்படி எல்லாத்தையும் ஒடுக்கி அந்த மாயையில போய் ஒடுங்க வைப்பாரு. அந்த நேரத்துல எல்லாரையுமே ஒடுக்கிடுவாரு. எல்லா இடத்தையுமே ஒடுக்கிடுவாரு. அப்போ யாரு மட்டும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க? வேற யாருங்க? நம்மோட சிவபெருமான் மட்டும்தான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்போ அவரை நம்ம சைவ சமயம் என்னன்னு குறிப்பிடுதுன்னா அழித்தல் கடவுள் அப்படின்னு சொல்றோமே. அப்போ இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு, அதாவது ஒடுக்கிட்டு, அப்போ அவர் மட்டும் உட்கார்ந்துருக்காரு. அப்ப அவர் ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்து இருக்கும் போது யாருங்க படைப்பாங்க? அவர் தானேங்க மறுபடி படைக்க முடியும். எல்லாத்தையுமே அழிச்சிருந்தாரு, எல்லாரையுமே ஒடுக்கியிருந்தாரு. அப்பனா சிவபெருமான் மட்டும் இருப்பாருங்க. அப்படி அவர் மட்டும் இருக்கும்போது அவரு அந்த அழித்தல் தொழில செஞ்சு முடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு உயிர்களுக்கெல்லாம் களைப்பு நீங்கி இருக்கும் அப்படின்னு அவர் எப்போ நினைக்காரோ அப்போ மறுபடி மாயையிலிருந்து இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறார்.